ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணாமலே உங்களுடைய டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டச் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா எப்பாச்சும் ஒரு வாட்டி நமக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டு மெத்தடில் வரலாம். ஒன்று சாஃப்ட்வேர் இஷ்யூனால் வரலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் இஷ்யூனால் வரலாம். இப்போ சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணிக்கோங்க. பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோன்லாம் மறுபடியும் டச் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லை ஆட்டோமேட்டிக்கலி அது டைப் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியும் வந்து உங்களுக்கு பவர் ஆஃப் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் சேம் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கலி டச்சாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனாக செட்டிங்ஸ் பேஜ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் பேஜில் உங்கள் மொபைல் ஃபோனில் சாஃப்ட்வேர் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்டேட் ஆகிருந்தனா பிரச்சனை கிடையாது. இது அப்டேட் ஆகலைன்னா நீங்கள் ஒரு வாட்டி கூட ப்ராப்பராக உங்களோட ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டைம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த டச் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூன்னு விட்டுக்கலாம். இல்லைன்னா இப்போ சாஃப்ட்வேர் ஏற்கனவே அப்டேட் ஆகிருக்கு, பட் இருந்தாலும் இந்த டச் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகலை அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ சேஃப் மோடில் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஆப்புமே தேர்ட் பார்ட்டி ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுடைய டச் ஸ்க்ரீனை ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ சேஃப் மோடில் ப்ராப்பராக உங்களுடைய டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்னால தான் உங்களுடைய மொபைல் ஃபோன் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் பேஜ் போய்ட்டு ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட குழந்தையை சேர்ந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ரீசெட்டுங்கிற ஆப்ஷனை சர்ச் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி ரீசெட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஆப்புமே உங்கள் டேட்டாஸ் எல்லாமே எரைஸ் ஆகிடும். ஸோ அதை கொடுக்குறதுக்கு முன்னாடி பேக்கப் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஃபேக்டரி ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொடுத்துவோங்க. ஸோ டோட்டலாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களோட கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் ஆகிருக்கும். ஏன்னா சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாமே பண்ணிட்டேன், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிவிட்டேன், சேஃப் மோடில் யூஸ் பண்ணிவிட்டேன், அது மட்டும் இல்லாமல் ஃபேக்டரி ரீசெட்டும் கொடுத்து பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் வந்து எனக்கு டச் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்கலி தான் டைப் ஆகிட்டு இருக்குது அப்படி ஒரு இஷ்யூ வந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஹார்ட்வேர் சர்வீஸ் கடையில் கொண்டு போய் கொடுத்து தான் அவங்க ஹார்ட்வேரில் தான் செக் பண்ணணும். ஸோ இல்லை உங்களுக்கு நம்ம பண்ண ஸ்டெப்பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்றதுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் சாஃப்ட்வேர் இஷ்யூ இல்லாமல் ஹார்ட்வேர் இஷ்யூ இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் தான் இதை வந்து கிளியர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.